கடவுள் தெரியாது, கடவுள் எப்படி இருக்குதுன்னு கேட்கவே இல்லை. கடவுளை பற்றின இலக்கணங்களை யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு பொம்மை வச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்டேயே ஒரு 6 மதம் இருக்குது, 6 விதமான கோட்பாடுகளோடு இருக்கிறான். 6 பேருமே குருடன். இப்போ இல்லைங்க, சிவாகமத்தில் நீ சொல்லிட்டு போயிரு. ஏனை தடவி பார்த்த கதை தான் இவனுக்கு கதை. இவனுக்கு ஒருத்தன் மூக்கை தும்பியை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் காதை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் காலை பிடிச்சிட்டானுங்க, ஒருத்தன் வாழை பிடிச்சிட்டானுங்க. இந்த 6 பயலுமே குருட்டு பயலுங்க. ஏன்னா 6ஓடவும் இருக்குது. ஆனால் குருட்டு பயலுக்கு என்ன தான் தெரியும்? தொடப்பு மாதிரி இருக்குது, தூண் மாதிரி இருக்குது, உலக மாதிரி இருக்குது, முறை மாதிரி இருக்குதுன்னு தான் தெரியும். ஏன் பூரா பயில என்ன வாங்குறான்? குருடனாகிறான். சொன்னால் குருடன் ஒத்துப்பானா? குருடன் ஒத்துக்க மாட்டான். அவன் தான் குருடனாச்சே. அறிவு குருடன் ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சிச்சுன்றவங்கிறான்ல, அவன் தான் குருடன். எனக்கு தெரியும் அப்படின்றான்ல, அவன் குருடன். அப்போ நீ பேசுறதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் தெரியாது. ஏன்னா நீ எவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சு வச்சுனுங்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் புரிதல் எனக்கு சரின்னு எனக்கு தோணுது. நான் தப்புன்னு எனக்கு சொல்லுங்கன்றேன். நான் அதுதான் சத்சங்கமே. உங்களை மட்டும் அறிவாளி ஆக்கிறதுக்கு நான் இந்த சத்சங்கம் வச்சுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்கேஸ் என்னை சரியான கேள்வி கேட்டு என்னை மாற்றினா நான் சந்தோஷமாக மாறிப்பேன் நான். ஆனால் என்னை மாற்றணும் நீங்கள். என்கிட்ட கேள்விகள் இருக்குது. ஏன்னா எனக்கு ஏன் தெரிஞ்சிச்சு. இப்போ எதற்கு தான் பேசிங்கிறேன். நிகரில்லா நீயே, எங்கும் நிறைந்திருப்பதும் நீயே. நிகரில்லா நீயே, எங்கும் நிறைந்திருப்பதும் நீயே. நின்னை இன்றி வேறு துணை எனக்கு ஏனையா? நின்னை